சிலருக்கு இன்சூரன்ஸுக்கும் எஸ்ஐபிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் டிஃபரன்ஷியேட் தெரியாமல் இருக்குங்கிறத காட்டிலும் இன்சூரன்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தொகை எனக்கு அடையணும். இந்த 10 லட்ச ரூபா நான் சேர்க்கணும் அப்படின்னு 50,000 ரூபா தொகையை நான் ஒரு 20 வருஷம் தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு வந்தேன்னா எனக்கு 10 லட்ச ரூபா கிடச்சிரும் அப்படிங்கிறது இது நார்மலான கணக்கு. 10 லட்சம் டிவைடட் பை 20ன்னு போட்டால் 50,000ன்னு வரும். இன்சூரன்ஸை பொறுத்தளவு இந்த 50,000த்துக்கு பதிலாக 25,000 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா 25,000 ரூபாயை 20 வருஷம் கட்டினா நம்ம மொத்தம் கட்டியிருக்கிற தொகை 5லேருந்து 6 லட்ச ரூபா அப்ராக்சிமேட்டாக நம்ம கட்டியிருப்போம். இந்த 6 லட்ச ரூபா 20 வருஷத்தில் நம்மளுக்கு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபாயை கையில் கிடைக்கும். ஏன்னா இதில் அந்த போனஸ் காம்பனண்ட் ஆட் பண்ணுறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இன்சூரன்ஸுங்கிறது அது பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு ப்ரொடெக்ஷன் ப்ராடக்ட்டு. நான் இல்லைன்னா எனக்கு என் ஃபேமிலிக்கு இந்த தொகையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் இன்சூரன்ஸு.